வணக்கம். இது கோவின் ப்ளூ டேராட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிதுன ராசிக்காரவங்களுக்கு மே 20லேருந்து மே 26 வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கவனத்தில் வச்சுக்கோங்க, இது பொதுவான ரீடிங் தான். 10 விஷயங்கள் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, சில பேருக்கு 10ம் பொருந்தும். ஆமாங்க, நீங்கள் சொல்கிற 10 விஷயங்களும் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு. ஒரு சில பேருக்கு வந்து 10ல் 2 விஷயங்கள் பொருந்தும். 8 விஷயங்கள் நீங்கள் சொல்கிறது எனக்கு பொருந்தலை அப்படின்னா அதை தவிர்த்துருங்க. யாரும் வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணி இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு தயவுசெய்து போட்டு குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது வந்து ஜெனரலாக ஒரு ரீடிங் தான். சரி, இப்போ உங்கள் கால்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆரக்கிள் கார்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். மே 20லேருந்து மே 26. The cloves. Okay, protection, prosperity and courage. நான் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை இப்போ ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு புது வேலைக்கு போயிருப்பீங்க, ஒரு புது பிஸ்னஸ் திறந்துருப்பீங்க, ஒரு புதுசாக ஒரு யூடியூப் சேனலோ இல்லை ஒரு இன்ஸ்டாகிராம் உங்களுடைய பொருள்களை விற்கிறது, இல்லை ஏதோ ஒன்று புதுசாக நீங்கள் இப்போ செய்கிறீங்க. ஒரு புது தொடக்கம், ஒரு புது ஆரம்பம், புதுசு. அதில் வந்து உங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்குது, ஒரு பயம் இருக்குது. ஆனால் இந்த க்ளோஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, do not worry because you are protected அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து பயப்படாமல் உங்களுடைய எப்படி சொல்கிறது, உன் பாட்டுக்கு நீ என்ன செய்யணுமோ அதை செய். ஏன்னா நீங்கள் வந்து உங்களை வந்து பாதுகாத்து தான் வச்சுருக்கீங்க. உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள் வந்து உங்களை பாதுகாத்து தான் இருக்குது. அண்ட் ப்ராஸ்பரிட்டி, நீங்கள் இப்போ ஆரம்பித்த எந்த விஷயமா இருந்தால், நீங்கள் செய்கிற ஒரு வேலையோ இல்லை புது வேலைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, இல்லை செஞ்ச வேலையிலே உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, இல்லை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. ஏன்னா ப்ராஸ்பரிட்டிங்கிறது வளர்ச்சி, அப்படியே நிறைஞ்சி இருக்கும், அப்படியே வரப்போகுது. பணம், வசதி, பேரு, புகழ், ப்ராஸ்பரிட்டி. ஸோ உங்களுக்கு ஒன்று கிடைக்கும் அப்படின்னா அதில் உங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும். அதில் வந்து ப்ராபப்ளி யூ ஆர் கெய்னிங் த கரேஜ். கரேஜ் அப்படின்னா வந்து தைரியம், எனக்கு தைரியம் பிறக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு கரேஜ் இருக்குது, ஆனால் நீங்கள் கொஞ்சம் தயங்கி நிற்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய டேராட் கார்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் ஃபர்ஸ்ட் கார்ட் பார்ப்போம். த ஃபூல். அதே தான், ஏதோ இப்போ நீங்கள் புதுசாக தொடங்கியிருக்கீங்க. நான் நினைக்கிறேன் நிறைய பேர் புது வேலைக்கு போயிருப்பீங்க, ஒரு புது தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க. நான் சொன்னது போல் அதே தான் வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு பயம், ஒரு பதட்டம், சரியாக செய்கிறோமா, கரெக்டாக பேசுகிறோமா, எது எடுக்கிறது, ப்ரொமோஷன் கிடச்சிருக்கோம் ஒரு சில பேருக்கு, எடுப்போமா வேண்டாமா, தொழில் ஆரம்பிப்போமா வேண்டாமா, இந்த மாதிரி ஒரு வேலைக்கு நம்ம போவோமா வேண்டாமா, சம் கைண்ட் ஆஃப் அ கன்ஃபியூஷன். பட் நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன் அப்புறமேல. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் ரொம்ப நல்ல பாசிட்டிவான ஒரு கார்டு தான். ஏன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன்ங்கிறது ப்ராஸ்பெரிட்டி. நான் சொன்னது போல் லக், ப்ராஸ்பெரிட்டி, பணம், வரவு. தீஸ் டைம் யூ ஆர் கோயிங் டு சோ லைக் த ஈகிள். அப்புறம் நீங்கள் மேலே பறக்க போகிறீங்க, நிறைய வளர்ச்சி அடைய போகிறீங்க. சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், நல்ல செய்திகள் வரும். அதான் நான் நினைக்கிறேன். இந்த 2 கார்டுமே வந்து என்ன சொல்ல வராங்க மிதுன ராசிக்காரவங்களுக்கு அப்படின்னா, நான் நினைக்கிறேன் இந்த மே மாதமே வந்து மிதுன ராசிக்காரவங்க வந்து ஒரு சக்கர வாழ்க்கையை முடிச்சுட்டு இன்னொரு பாதி சக்கர வாழ்க்கைக்கு நுழையிறீங்க. அப்படின்னா புது தொடக்கம், புது ஆரம்பம், புது வரவு உங்களை வரவேற்குது. இல்லை அதுவாகவே உங்களை புஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை இப்போ எம்ப்ரேஸ் பண்ணி தான் ஆகணும், நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லப்படுது. இதனால இந்த 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத நான் ஷஃபிள் பண்ணி தெரிஞ்சுப்போம். இந்த 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் மிதுன ராசிக்காரவங்களுக்கு மே 20 டு மே 26 என்ன சொல்ல வராங்க. 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓகே, பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா. 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஆனால் இந்த கார்ட் வந்து உங்களுக்கு ரிவர்ஸில் தான் வந்திருக்கு. நம்ம 2ஐயும் பார்ப்போம், எது உங்களுக்கு பொருந்ததோ அது நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, முதல் ரிவர்ஸில் வந்திருக்கு 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ இதை நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்குது, ஒரு டவுட் இருக்குது. இதை நான் சரி சொல்லலாமா, இதுக்கு நான் ஒத்துக்கலாமா, இது நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற ஒரு டவுட்டோ இருக்கலாம். ஒரு சில பேருக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது கையில், எதை எடுப்போம் அப்படிங்கிறதும் ஒரு குழப்பம் இருக்குது. ஏன்னா முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தில் வளர்ச்சி பார்க்கல. நான் எவ்வளவோ போட்டேங்க, ஒரு வளர்ச்சியும் நான் பார்க்கல அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருந்திருக்கலாம். 1.
ரிவர்ஸ் வந்த கார்டு அப்படி சொல்லலாம். அப்ரைட்டில் வந்தது என்ன அப்படின்னா, நீங்கள் எடுக்கிற எந்த ஆப்ஷனாக இருந்தாலும் அது உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கார்டு வந்து கரெக்டாக தான் விழுந்திருக்கு ரிவர்ஸில். ஸோ வி வில் டேக் இட் அஸ் எ ரிவர்ஸ் கார்டு. ஸோ எனக்கு என்னமோ நீங்கள் சரியான ஒரு முடிவாக தான் கண்டிப்பாக எடுப்பீங்க. ஏன்னா நீங்கள் முன்னாடி ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க, வளர்ச்சி இல்லாமல் இருந்திருப்பீங்க. வளர்ச்சி இல்லாமல்னா வளர்ச்சி அடையாமல் இருந்திருப்பீங்க, வீட்டுக்குள்ளேயே இருந்திருப்பீங்க, என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் குழப்பத்தில் இருந்திருப்பீங்க, கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்டில் இருந்திருப்பீங்க. ஒரு தைரியம் பிறந்திருக்காது. பிகாஸ் உங்கள் oracle cards say courage. ஸோ யூ டூ ஹேவ் த கரேஜ். உங்களுக்கு அந்த தைரியம் இருக்குது. ஆனால் யார் அந்த தைரியத்தை எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் எடுக்கணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எடுப்பீங்க. அது உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். கரெக்டாக தான் வந்திருக்கு தலைகிலையா. ஏன்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இந்த வாட்டி சக்கரம் நீங்கள் சொல்கிறபடி தான் அதை திரும்ப போகுது. நீங்கள் நினைக்கிறது தான் அதை திரும்ப போகுது. உங்களுக்கு தான் அது கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. அண்ட் வீல் ஆஃப் ஃபார்ச்சூனுங்கிறது லக்கு, ப்ராஸ்பெரிட்டி, அபாண்டன்ஸ், ஹார்மனி இந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, இதுதாங்க மிதுன ராசிக்காரவங்களுக்கு சொல்லப்படுது. இந்த வாட்டி ரொம்ப கவனமாக திட்டம் போட்டு செயல்படுவீங்க. ஏன்னா முன்னாடி நீங்கள் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை அனுபவிச்சிருப்பீங்க. தோல்விகளை கூட ஒரு சில மிதுன ராசிக்காரவங்க அனுபவிச்சிருப்பீங்க. இந்த வாட்டி நிறைய வரவு வரப்போகுது, மங்களம் கிடைக்க போகுது. இருந்தாலும் உங்களோட ஓவரால் எனர்ஜி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசிக்காரவங்களுக்கு ஓவரால் எனர்ஜி மே 20 to May 26, மே 20லேருந்து மே 26 என்ன சொல்ல வராங்க. ஓவரால் எனர்ஜி மிதுன ராசிக்காரவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்குன்னு கண்டிப்பாக ஒரு செய்தி வரும். கொஞ்சம் பொறுமையாக நம்ம அந்த கார்டை ஷஃபிள் பண்ணுவோம். மிதுன ராசிக்காரவங்களுக்கு ஓவரால் எனர்ஜி மே 20லேருந்து மே 26 வரை எப்படி இருக்க போகுது. ஓவரால் எனர்ஜி மிதுன ராசிக்காரவங்களுக்கு பார்க்கலாம். என்ன கார்டு வருதுன்னு பார்க்கலாம். இன்னும் கடைசி ஒரு ஷஃபிள் பண்ணுவோம். மிதுன ராசிக்காரவங்களுக்கு மே 20 to May 26 ஓவரால் எனர்ஜி எப்படி இருக்குது. நான் ஷஃபிள் பண்ணி எடுக்கிறது தான் எனக்கு சரியாக படும். அதனால் நான் ஷஃபிள் பண்ணி தான் எடுப்பேன். உங்களுக்குன்னு கண்டிப்பாக ஒரு செய்தி வரும். கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி வரும். ஏன்னா நீங்கள் வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க, வளர்ச்சி அடைகிறீங்க. அப்புறம் தொடங்கின விஷயத்தில் தயக்கம் வேண்டாம், ரொம்ப தைரியமாக செயல்படுங்க. ஏன்னா உங்களுக்கு அது வந்து இருக்குது. ஆனால் நீங்கள் தான் தயங்கிறீங்க. மற்றவர்களிடம் நல்லா அன்பாக பேசுங்க. வந்து பேசுவாங்க உங்ககிட்ட. ஆக்சுவலி அவங்களாவே வந்து பேசுவாங்க. அதே தான் 2 of Pentacles and 2 of Swords. ஸோ யூ ஆர் டிசைடிங் நவ். உங்களுக்கு இந்த வெற்றிக்கு பிறகு ஓவரால் எனர்ஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனிமேல் நீங்கள் கரெக்டாக பேலன்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. பேலன்ஸ்னால் வீடு, குடும்பம், வேலை, உங்களை கவனிக்கிறதுல ரொம்ப கவனமாக இப்போ நீங்கள் செயல்படுவீங்க. 2 of Pentacles is all about balance. அப்படிங்கிறது சமப்படுத்திப்பீங்க. கவனமாக இருந்து செயல்படுங்க. ஏன்னா 2 of Pentacles ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஒத்துழைக்கிறது, ஒத்து போகிறது, ஒற்றுமையாக இருக்கிறது. வந்து பேசுனாங்கன்னா நீங்கள் ரொம்ப அன்பாக பேசுவீங்க. அன்பாக இருங்க அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. இன்னும் ஒரே ஒரு கார்டு உங்களுக்காக ஒன்று எடுத்து பார்ப்போம். டெத் கார்டு. அதே தான், ஒரு புது தொடக்கம் உங்களுக்கு ஒன்று ஆரம்பிக்குதுன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த தொடக்கத்தை ஏற்றுக்குங்க, தைரியமாக ஏற்றுக்குங்க. முடிஞ்சு போன விஷயங்களை தூக்கி போட்டுருங்க. ஏன்னா டெத்துங்கிறது ஒரு சைக்கிள்லேருந்து இன்னொரு சைக்கிளுக்கு வரீங்க. ரொம்ப நாளாக தனிமையாக, ரொம்ப நாளாக குழப்பத்தில், நான் ஏன் இப்படி இருக்கேன், என்னதான் எனக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு புது தொடக்கத்தை நீங்களாக உருவாக்கி ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அல்லது இந்த நீங்கள் கும்புற தெய்வம் உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை அளிக்கிறாங்க அப்படின்னா அந்த புது தொடக்கத்தை ஏற்றுக்குங்க. கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுங்க, கரெக்டான முடிவுகளை எடுங்க. வெற்றியை நோக்கி போவீங்க, வளர்ச்சி அடைவீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஸ்பெரிட்டி இருக்குது. யூ ஆர் ப்ரொடெக்டட். அண்ட் கரேஜை உண்டாக்குங்க, தைரியத்தை உண்டாக்கி முன்னேறி போவோம். ரொம்ப நன்றி மிதுன ராசிக்காரவங்க. உங்களுக்கு நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.